எல்லா வகையான கண் சார்ந்த நோய்க்கும் கால் ஆயில் தேய்ச்சா குணமாகும்னு சொல்றாரு. இது ரொம்ப எனக்கு வித்தியாசமா இருந்தது. அது எப்படி ஐயா புரிய வைப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இது டிஃப்ரெண்டான கண்டென்ட். சித்த மருத்துவத்தில் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்றத இப்பதான் நானே கேள்விப்படுறேன். ஆனா ஐயா பாத்தீங்கன்னாக்கா 1000 மூலிகைகளுக்கு மேல தெரிஞ்ச ஒரு அற்புதமான மனிதர். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா நிறைய பேருக்கு இன்னைக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்ரா குழந்தை இருக்கு, ரெட்டினோபதி இருக்குது, மாலைக்கண் இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு கண்ணில். ஆமா சார். இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல வருஷமா கண் கண்ணாடி போட்டுருக்காங்க. பவர் கூடிச்சுன்றாங்க, பவர் குறைஞ்சிச்சுன்றாங்க, இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் கண்ணில் மருந்து விட்டு பார்த்துருக்கேன், அதுக்கான வீடியோக்கள் போட்டிருக்கோம், மூலிகைகளை பத்தி சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா காலில் தேய்ச்சா கண்ணு குணமாதுன்னு சொல்றீங்க. இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது சித்த மருத்துவத்துல சாத்தியமா? ஆமா சார், சாத்தியம் தான். சாத்தியம்னா அது என்ன மருந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த ஆயில் இதான் அந்த ஆயில். ஓகேங்க. நம்ம காய்ச்சறது இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், செக்கெண்ணெய், சிறுசின்னி இலையினுடைய சாறு, நாபிக்கிழங்கு, இன்னும் ஒரு சில மூலிகை இதை போடுறோம். போட்டு இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சிறோம். இந்த எண்ணெயில் என்ன குணம்னு கேட்டால், நம்ம காலில் தேய்ச்சாலே கண் பார்வை தெளிவடையும். ரொம்ப புற வளர்ந்து மூடிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி இதுக்கு வேலை செய்யாது. மற்றபடி பார்வை கோளாறுகள், சரியா தெரியல, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் கூச்சுது, கண் புகைச்சல், கண் அமரம், எல்லாத்துக்கும் மேல வேலை செய்யும். ஒரு 48 நாளைக்கு காலில் தேய்ச்சிட்டு வரணும் அவங்க இந்த எண்ணெயை. எப்படி தேய்க்கணும் காலில்? கால் பாதம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, இப்போ பாதத்தை காட்டுறேன். இப்படி ஏதாவது ஒரு சின்ன பெஞ்ச் ஏதாவது போட்டுக்கிட்டு ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த எண்ணெயை சும்மா அப்படி காலில் எடுத்துட்டு நல்லா அப்படி இங்கேருந்து அப்படி தேய்க்கணும். பூரா தேய்ச்சிட்டு இந்த கண்ணுக்கு வர நரம்பு பாரு இங்கே இருக்கு, அதில் அந்த இடத்துல கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி இப்படி அழுத்தி விட்டு இதெல்லாம் சும்மா பூரா தடவைனா போதும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புடைய கனெக்ஷனும் இங்கே வருது. ஆமாம், நம்ம இதயத்தின் நரம்பு இங்கே வருது. மொத்த நரம்பும் வந்து எல்லா நரம்பும் இங்கே வருது, எல்லா ஜாயின்ஸும் இங்கே இருக்குது. அதனால இதில் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா இந்த கண் நரம்பும் இங்கே இருக்கு. இப்படி தேய்ச்சி விடும்போது இது வந்து இந்த எண்ணெய் இங்கே ஊறி அங்கே கண்ணுக்கு போகும். கண்ணுக்கு போகும்போது அந்த ஷூட்டை எல்லாம் குறைச்சி அந்த கண்ணுக்கு தேவையான அந்த சக்தியை வந்து இந்த எண்ணெய் கொடுக்கும். அப்போ கண் பார்வை வந்து நல்லா தெரியும். இந்த ராஜ வைத்தியம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ராஜ வைத்தியம். இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் வந்து டைரெக்டா, இப்போ உதாரணமாக பேதிக்கு சாப்பிடணுன்னா கூட டைரெக்டா பேதி கொடுக்க மாட்டாங்க. பேதி மருந்தை செஞ்சு அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நெருப்பு மூட்டி அந்த நெருப்புல அந்த பேதி மருந்தை கொஞ்சம் தூவுவாங்க. தூவி அதில் புகை வருது பாரு, அதில் ஒரு மல்லிப்பூ எடுத்து இப்படி காட்டுவாங்க. மல்லிகை பூவை காட்டிட்டு அந்த மல்லிகை பூ அப்படி 2 தரம் மோந்தாருன்னா ஒரு 2 தரம் பேதி ஆகும். அந்த மாதிரி அந்த வைத்தியம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ராஜாக்கள் பண்ணக்கூடிய வைத்தியம், அந்த வைத்தியம் தான் இது. இந்த எண்ணெய் தேய்க்கும் போது கண் பார்வை தெளிவடையும். இது என்ன மூலிகை பக்கத்தில் வச்சிருக்கீங்க? இது வந்து இது நன்னாரி. இது எதுக்கு? நாட்டு நன்னாரி. இது வந்து சாதாரணமாக சூட்டை குறைக்கும். உடலில் ஏற்படுகிற சூட்டை குறைத்து தோல் நோய்களை அனைத்தையும் போக்கக்கூடியது. சாதாரணமாக கஷாயம் விட்டு சாப்பிடலாம் இது. ஆமா, இது வேற தனியா நம்ம இது வச்சிருக்கோம். சரி, ஓகேங்க. இப்போ இந்த மருந்து உங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்குது இல்லையா? ஆமா, என்கிட்ட கிடைக்கும். சரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன். என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 9849489796. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. இதில் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நான் வந்து கொடுப்பேன். என்ன நண்பர்களே, கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஐயா காலில் தேய்ச்சா கண் தெரியும்னு சொல்றாங்க. தெரியும். எப்படி கல்லீரலுக்கு மருந்து கொடுத்தா கண்ணு வேலை செய்யுதுன்னு சித்த மருத்துவத்தில் இருக்கும், அது மாதிரி 72,000 நாடி நரம்பும் காலில் இருக்கு. அது ஒரு அக்குப்ரெஷர் மாதிரி தானே? அக்குப்ரெஷர் தான் அந்த காலத்துல விவசாயம் செஞ்சாங்க, அவங்களுக்கு தானாவே அக்குப்ரெஷர் கிடைச்சு. இன்னைக்கு எல்லாமே அதுக்கான சிகிச்சைகள் வெளியே வந்துருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த மருந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஐயா சொன்ன அந்த நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு மருந்து கிடைக்கும். வாங்கி பயன்பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா.